ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஜூனியர் பையன் இருக்கான்ல, அவன் கல்யாணம் அவனுக்கு இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். ஜூனியரா? யாரா அது? அதான்டா நம்ம ரமேஷோட தம்பி தினேஷ். நம்ம 12th படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தானே, அவனுக்கு தான். யாரா அது? நம்ம கூட சைக்கிள்ல போகும்போது ட்ரௌசர் போட்டு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே வருவானே அவனா? சின்ன பையன்டா அவன். அவனுக்குலாம் எப்பறம் கல்யாணம் ஆகுது? ஆமாடா. அப்புறம் என்ன, உன்ன மாதிரி 35 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருப்பாங்க? எனக்கு 35 வயசா? ஆமா, நீ 90s கிட்ஸ் தான். நான் 90s கிட். நான் அப்ப நீ யாரு? நான் 2K கிட்டா. ஏண்டா, நான் 1999ல பிறந்தேன், நீ 2000ல பிறந்த. நீ வந்து 2000ல பிறந்ததுனால 2K கிட்ஸ் ஆயிடுயா? ஆமாடா, அவன் ஒரு ஜென்சி கிட்டு, அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, நீ ஏதோ போன வாரம் உங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? போலாமே. செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். அந்த கொடுமையை ஏன்டா கேட்கிறேன்? எங்க அம்மாட்டையும் நான் சொல்லி பார்த்துறேன்டா, பொண்ணு பாருங்கன்ட்டு. ஆனா எங்க அம்மா உன் மூஞ்சுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடா அப்படின்னு கேக்குறாங்கடா. அதையும் தாண்டி பொண்ணு பார்க்கலான்ட்டு பொண்ணு வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தெரியுமா, மாப்பிள்ளை 1 lakhல சேலரி வாங்கணுமா, மாப்பிள்ளை பேர்ல சொந்த வீடு இருக்கணுமா, அக்கா தங்கச்சிங்க யாரும் இருக்க கூடாதான், ஹோண்டா சிட்டி கார் 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். இட்ஸ் நாட் a gross. 1.5 lakhs நெட் salary இருக்கணும். எஸ், வந்துட்டு கார் இருக்கணும், அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ். மாப்பிள்ளை தனி கொடுத்தனும் வரணுமா. சரி விடு, இதெல்லாம் கூட சம்பாதிச்சிடலாம். ஆனா மாப்பிள்ளைக்கு முடி இருக்கணும்னு சொல்றாங்கடா. வீடு இருக்கணும் கண்டிப்பா. சொந்த வீடு இருக்கணும். முடி இருக்கணும். வழுக்கையா இருக்க கூடாது. என்னால முடியலடா. முடியும் இல்லடா. டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். டேய் இங்க வா, இங்க பாடுறா எத்தனை பொண்ணு சுத்திட்டு இருக்காங்க. இதுல இப்படியே உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணு நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா. அதுல யாராச்சும் பத்தி உனக்கு பொண்ணு பார்த்து தரலாம்டா. ஓகேவா? சரி, நான் சொல்றேன் கேளு. அதோ அங்க ஒரு பொண்ணு இருக்கு பாரு, அதுதான் என் பெரிய அத்தை பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே கமிட் ஆயிடுச்சு. இப்ப அதோட ஆளோட வந்து இருக்கு. ஆமா, அந்த பக்கம் இருக்கு பாரு, அது ஏன் சின்ன அத்தையோட பொண்ணு. அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கும் போதே கமிட் ஆயிடுச்சு. இது வந்து 2வதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் கமிட் ஆயிட்டு நீ மட்டும் தண்டா சுத்திட்டு இருக்க தனியா. Hey, basically, I'm a gentleman from a decent family, you know. I won't like this kind of activities and all. I only concentrate on my studies and career. எதை அரியஸ் முடிச்சிட்டாடா பரதேசி. ஓ, கமிட் ஆக தெரியாத நாய் என்னென்னலாம் இங்கிலீஷ் டைலாக் விடுற நீ. there's a saying in Tamil, you know, ஆட தெரியாத சிலுக்கு கால சுழுக்குன்னுச்சான். சரி, போன வாரம் நீ ஏதோ ஃபங்க்ஷன் போற, நீ அது என்ன ஆச்சு? ஆமாண்டா, போன வாரம் எங்க அப்பா சைடு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து போயிருந்தாண்டா. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், யாரை கேட்டாலும் எங்க அப்பா வந்து அதுவும் சித்தப்பா பொண்ணு அதுவும் பெரியமா பொண்ணு அப்படின்னு சொல்லியே என்ன இது பண்ணிட்டாருடா. கடைசி வரைக்கும் மாமா பொண்ணை என் கண்ணிலேயே காட்டலடா. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல. போன மாசம் எனக்கு ஒரு பொண்ணு பாத்தியா, அது என்னமா ஆச்சு? அந்த பொண்ணுக்கு மூக்கு புடப்பா இருக்குப்பா. சரிம்மா, போன வாரம் ஒரு பொண்ணு பாத்தியா, அது என்னாச்சு? இந்த பொண்ணுக்கு கட்டம் சரியில்லப்பா. சரி, முந்தானத்து ஒரு பொண்ணு பாத்தியா, அதுவாச்சும் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு ஏன்பா கேக்குற? அதுக்கு 3 அக்கா தங்கச்சி இருக்கான். அதெல்லாம் நமக்கு தேவையா? குறை சொல்லலாம்டா. போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்தோம், அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? இப்படியே பாக்குற பொண்ணெல்லாம் நீ குறை சொல்லியிருந்தா எனக்கு என்னமா வருது ஃபியூச்சர்? ஒழுங்கா உண்மையை சொல்லுமா, என்னமா ரீசன்? அது ஒண்ணும் இல்லப்பா, உன் ஜாதகம் படி ஜோசிக்காரர் உனக்கு 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண சொன்னாங்க. அதுதான்ப்பா. சூப்பர்மா, சூப்பர். எதுக்கு 5 வருஷம்? ஸ்ட்ரைட்டா நான் 20 வருஷம் வெயிட் பண்றேன். ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணமே பண்ணி வச்சிருங்க. பண்ணிடலாம்ப்பா. நீ சொல்லி நான் ஏதாவது வேணான்னு சொல்லியிருக்கேனா? இதுமா, நீ எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேணாம். எனக்கு என் நண்பன் இருக்கான், நான் கல்யாணம் பண்ணாதான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒரு முடிவோட இருக்கான். எனக்கு அவன் போதும். இதை பாருங்க, சொன்னோடனே வந்துட்டான். டே வாடா. டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அடுத்த வாரம் கல்யாணம்டா. பத்திரிகை வந்துருக்கேன், பத்திரிகை அடிச்சுக்கோ.